Question number 22. If all the zeros of a polynomial p of z lie in the upper half plane, then all zeros of the derivative p dash of z lie in the option A imaginary axis, option B real axis, option C lower half plane, option D upper half plane. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இது ஒரு ரிசல்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டின்றது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல் பி ஆஃப் இசட் வந்து அப்பர் ஹாஃப் பிளேன்ல இருந்துச்சு அப்படின்னா ஜீரோஸ் ஆஃப் தி டெரிவேட்டிவ் பி டாஷ் ஆஃப் இசட் எங்க இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு. அதாவது பி ஆஃப் இசட்டோட ஜீரோஸ் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்பர் ஹாஃப் பிளேன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்பர் ஹாஃப் பிளேன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டெரிவேட்டிவ் பி ஆஃப் இசட்டோட ஜீரோஸ்னா இந்த ஃபங்க்ஷன் எங்க வேனிஷ் ஆகுதோ அந்த இதுதான் நம்ம ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப பி டாஷ் ஆஃப் இசட்டும் நம்மளுக்கு வேனிஷ் ஆகணும். ஜீரோஸ் இதோட வேல்யூ நம்மளுக்கு வேனிஷ் ஆனிச்சுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஜீரோஸ் ஆஃப் தி டெரிவேட்டிவ் கிடைக்கும். இது எங்க இருக்குன்றதான் இப்ப கொஸ்டின்ல கேட்பாங்க. லூகாஸ் தியரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, if all zeros of the polynomial p of z lie in a half plane அப்படின்னாக்க all the zeros of the p dash of z lie on the same half plane ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்ல அப்பர் ஹாஃப் பிளேன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா கொஸ்டினோட ஆன்சர் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், சேம் ஹாஃப் பிளேன். அப்ப அப்பர் ஹாஃப் பிளேன் தான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். பை யூசிங் லூகாஸ் தியரம் பி ஆஃப் இசட்டோட ஜீரோஸ் எல்லாமே நம்மளுக்கு அப்பர் ஹாஃப் பிளேன்ல இருக்குன்னு சொன்னதுனால அப்ப ஜீரோஸ் ஆஃப் தி டெரிவேட்டிவ் பி டாஷ் ஆஃப் இசட்டும் நம்மளுக்கு சேம் பிளேன்ன்றதுனால அதே அப்பர் ஹாஃப் பிளேன்ல தான் இருக்குன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு லூகாஸ் தியரம். ஜீரோஸ் ஆஃப் ஏ பாலினாமியல்னா என்ன அர்த்தம்னா, எந்த இடத்துல நம்மளுக்கு அந்த பாலினாமியல் வந்து வேனிஷ் ஆகுதோ, அதாவது அந்த பாலினாமியல் வேல்யூ ஜீரோன்னு வருதோ அதான் அந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜீரோஸ் ஆஃப் ஏ பாலினாமியல்லாம் அந்த ஹாஃப் பிளேன்ல இருக்கு அப்படின்னா அந்த டெரிவேட்டிவ் ஆஃப் தி பாலினாமியலும் நம்மளுக்கு அந்த அதோட ஜீரோஸும் நம்மளுக்கு அதே சேம் ஹாஃப் பிளேன்ல தான் இருக்கும்ன்ற ஐடியாவை யூஸ் பண்ணும்போது இங்க கொடுத்துட்ட அப்பர் ஹாஃப் பிளேன்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர்.